வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாமுக்கு வரக்கூடிய கூட்டுறவு வங்கி பற்றிய கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். பின்வருவனவற்றுள் மத்திய கால கடன்கள் எந்த நோக்கத்திற்காக வழங்கப்படுகின்றது? மத்திய கால கடன்கள் கறவை மாட்டு கடன், அதாவது மீடியம் டேர்ம் லோன் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் மச் அனிமல், கறவை மாட்டுக்கடன். இந்தியாவில் கூட்டுறவு இயக்க வரலாறு எத்தனை கட்டங்களாக பிரிக்கப்படுகிறது? கூட்டுறவு இயக்க வரலாறு 4 கட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. மொத்தம் 4 கட்டங்கள். கூட்டுறவு கடன் மற்றும் வங்கி கட்டமைப்புக்கு அடித்தளமாக விளங்குவது எது? தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம். இதுதான் கூட்டுறவு கடன் மற்றும் வங்கி கட்டமைப்புக்கு அடித்தளமாக விளங்குவது. பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அன்றாட நிர்வாகத்தினை மேற்கொள்வது யார்? சங்க நிர்வாகஸ்தர்கள், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் கூட்டுறவு சங்கத்தோட அன்றாட நிர்வாகத்தினை மேற்கொள்றவங்க. ரபேசான் மாதிரியால் உருவாக்கப்பட்ட கடன் சங்கங்கள் டேஷ் பின்பற்றப்பட்டது. வரையறுக்கப்படாத பொறுப்பு. ரபேசான் மாதிரியில் உருவாக்கப்பட்ட கடன் சங்கங்கள் வரையறுக்கப்படாத பொறுப்பு பின்பற்றப்பட்டது. முதலில் எங்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்டது? அதாவது ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அஜ்மீரில், ராஜஸ்தானில் தொடங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்காங்க. ராஜஸ்தான் மாநிலம், பிளேஸ் அஜ்மீர். இங்கே தான் ஃபஸ்ட்டு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்டது. முதலில் எங்கு தொடக்க நில அடமான வங்கி தொடங்கப்பட்டது? தொடக்க நில அடமான வங்கி காஞ்சிபுரம். இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் தான் தொடக்க நில அடமான வங்கி தொடங்கப்பட்டது. வங்கியியல் ஒழுங்காற்று சட்டம் இயற்றப்பட்டதன் நோக்கம் என்ன? வங்கியியல் கம்பெனிகளை ஒழுங்குபடுத்துதல், ரெகுலேட்டிங் பேங்கிங் கம்பெனிஸ். அதுக்காக தான் இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டே கொண்டு வந்திருக்காங்க, வங்கியியல் ஒழுங்காற்று சட்டம். வங்கி வழங்கும் வீட்டு வசதி கடனுக்கு பின்வரும் பிணையம் பெறப்படுகிறது. அடமானம். இப்போ பேங்க் ஹோம் லோன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஹோம் லோன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க கண்டிப்பாக ஏதாவது அடமானம் கொடுக்கணும். அதுதான் இங்கே கொடுக்குறாங்க. வங்கி வழங்கும் வீட்டு வசதி கடனுக்கு பின்வரும் பிணையம் பெறப்படுகிறது, அடமானம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகம் எவ்வாறானது? ஜனநாயகம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகம் ஜனநாயகம். நடப்பு வைப்புதாரருக்கு டேஷ் அளிக்கப்பட மாட்டாது. வட்டி. கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வட்டி அளிக்கப்பட மாட்டாது. A demand draft issued by bank is valid for. இப்போ வரைவோலை கொடுக்குறாங்க இல்லையா, வங்கியால் டிமாண்ட் டிராஃப்டை தான் டிடி சொல்கிறோம் இல்லையா, அந்த வரைவோலை எவ்வளோ நாளுக்கு செல்லத்தக்கதாக இருக்கும்? அதோட காலம் என்னென்னா 3 மாதங்கள். டிடி 3 மாதம் செல்லுபடி ஆகும். அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள் எனப்படும் வங்கிகள் ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி எந்த அட்டவணையில் இடம்பெறும்? 2ஆம் அட்டவணையில் இடம்பெறும். அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள் எனப்படும் வங்கிகள் ரிசர்வ் வங்கி சட்டத்தின் 1934 வந்த ரிசர்வ் வங்கி சட்டத்தின்படி 2வது அட்டவணையில் இடம்பெறும். ஒரு கூட்டுறவு சங்கத்தில் யார் இருப்பாங்கன்னா, ஒரு உறுப்பினர், ஒரு வாக்குமுறை கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு கூட்டுறவு சங்கத்தில் ஒரு உறுப்பினர், ஒரு வாக்குமுறை கடைபிடிக்கப்படுகிறது. எந்த சட்டம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உருவாக்க வழிவகை செய்கிறது? கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1912. ஏன் ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1912 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உருவாக வழிவகை செய்கிறது. கூட்டு பொறுப்பு குழுக்களை ஊக்குவிக்கும் நோக்கம் யாருக்கு கடன் வசதி வழங்க வழிவகை செய்வதாகும்? குத்தகை விவசாயிகள்.
கீழ்கண்டவற்றில் எது ஒரு கூட்டுறவு வங்கி அமைப்பின் அம்சம் இல்லை? ஒரு பங்கு ஒரு வாக்கு. இது கூட்டுறவு வங்கி அமைப்பின் அம்சம் கிடையாது. எதெல்லாம் கூட்டுறவு வங்கி அமைப்போட அம்சம்னு தெரிஞ்சுக்கங்க. தன்னார்வ அமைப்பு, இரட்டை கட்டுப்பாடு, தன்னாட்சி. இந்திய அரசு கூட்டுறவு கடன் அமைப்புகளில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி யாருடைய தலைமையில் ஒரு பணிக்குழு அமைத்தது? வைத்தியநாதன் அவர்களோட தலைமையில தான் ஒரு பணிக்குழு அமைத்தது. இந்திய அரசு கூட்டுறவு கடன் அமைப்புகளில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி யாருடைய தலைமையில் பணிக்குழு அமைத்ததுன்னா வைத்தியநாதன். தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி எந்த ஆண்டு முதல் செயல்படுகின்றது? 1905. 1969ஆம் ஆண்டு தமிழக அரசு ஒவ்வொரு டேஷ் ஒரு தொடக்க நிலவல வங்கிகளை உருவாக்க முடிவு செய்தது. ஒவ்வொரு வட்டாரத்துலேயும், அதாவது அந்த பிளாக்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே 1969ஆம் ஆண்டே தமிழக அரசு ஒவ்வொரு பிளாக்லையுமே ஒரு தொடக்க நிலவல வங்கிகளை உருவாக்க முடிவு செய்தது. கீழ்கண்டவற்றில் எது கேஒய்சி கொள்கையில் இருக்க வேண்டிய முக்கிய உறுப்பு இல்லை? இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம், கேஒய்சி அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர். ஆதார் டீட்டெயில்ஸு அதெல்லாம் கேட்பாங்க இல்லையா, அவங்க அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் தான் அந்த கேஒய்சியில் வரும். அப்போ இந்த கீழ்கண்டவற்றில் எது கேஒய்சி கொள்கையில் இருக்க வேண்டிய முக்கிய உறுப்பு இல்லை? நிதி மேலாண்மை. இது தேவை கிடையாது. இதெல்லாம் உண்டு. கஸ்டமர் அக்செப்டன்ஸ், அதாவது வாடிக்கையாளரை ஏற்றுக்கொள்ளுதல், பரிவர்த்தனை கண்காணித்தல், வாடிக்கையாளரை அடையாளம் காணுதல், இதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. நிதி மேலாண்மை கிடையாது. வைப்புத்தொகை காப்பீடு அடிப்படையாக யாரை காப்பது? வைப்புத்தொகை காப்பீடு அடிப்படையாக யாரை காப்பதுன்னு பார்த்தீங்கன்னா சிறிய வைப்பீட்டாளர்கள், ஸ்மால் டெபாசிட்டர்ஸை தான் காப்பது. உழவர் சேவை கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? நிர்வாக குழு உறுப்பினர்கள். வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சிக்கு மறுநிதி வழங்கும் தேசிய அளவிலான நிறுவனம் எது? வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு மறுநிதி வழங்கும் தேசிய அளவிலான நிறுவனம் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. இதுதான் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இந்த நபார்டு சொல்கிறாங்க இல்லையா, இது நபார்டுன்னு உங்களுக்கு ஷார்ட்டாகவும் கொடுக்கலாம். நபார்டு இப்படி கொடுத்துடலாம், பார்த்துக்கங்க. இதுதான் மெயினாக வேளாண்மைக்கும் ஊரக வளர்ச்சிக்கும் மறுநிதி வழங்கக்கூடிய தேசிய அளவிலான நிறுவனம் நபார்டு. கீழ்கண்டவற்றில் எது ஒரு மாற்றுமுறை ஆவணம் இல்லை? ரூபாய் நோட்டு. இது மாற்றுமுறை ஆவணம் இல்லை. இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தோம். எதெல்லாம் மாற்றுமுறை ஆவணமாக இருக்குன்னா மாற்று சீட்டு, கடனுறுதி சீட்டு, காசோலை இதெல்லாம் இருக்கும். ரூபாய் நோட்டு கிடையாது. கீழ்கண்டவற்றில் எந்த குழு குறுகிய கால அமைப்புடன் நீண்ட கால கடன் அமைப்பை இணைக்க பரிந்துரை செய்தது? குறுகிய கால அமைப்போட நீண்ட கால கடன் அமைப்பை இணைக்கிறதுக்கு ஒரு குழு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஹசாரி குழு, ஹசாரி கமிட்டி. கடன்களின் கால அளவு அடிப்படையில் மத்திய கால கடன்கள் என்பது டேஷ் காலத்திற்கு உட்பட்டு வழங்கப்படும் கடன்களாகும். எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னா 2 முதல் 5 வருடங்கள். இந்த பீரியட் இருக்கு இல்லையா, 2 முதல் 5 வருடங்கள். மீடியம் டேர்ம் லோன்ஸ், அது தெரிஞ்சுக்கோங்க, மீடியம் டேர்ம் லோன்ஸ். செலவாணி முறி சட்டம் 1881 எவை தொடர்பான விதிகளை வகுத்துள்ளது? ஒரு வங்கி மூலம் வாடிக்கையாளர் காசோலையை செலுத்துதல். இதுதான் செலவாணி முறி சட்டம் 1881. கடன் மீட்பு தீர்ப்பாயம் டிஆர்டி டேஷ் குழுவின் பரிந்துரையின் பேரில் அமைக்கப்பட்டது. யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மன் குழு. கடன் மீட்பு தீர்ப்பாயம் டிஆர்டி அப்படிங்கிறது நரசிம்மன் குழுவோட பரிந்துரையின் பேரில் தான் அமைக்கப்பட்டது. ஸோ ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு மெயின் ரோல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு குழு உங்களுக்கு கேட்கலாம். இந்தியாவில் காசோலை வழங்கிய தேதியிலிருந்து எத்தனை மாதங்களுக்கு செல்லுபடியாகும்? 3 மாதங்கள். இன் இந்தியா செக்கு. ஏற்கனவே என்ன பார்த்தோம்? டிடி பார்த்தோம். டிடினா டிமாண்ட் டிராஃப்ட். இந்த வரைவோலை பார்த்தோம் இல்லையா, அதுவும் 3 months தான்.
இது வந்து காசோலை செக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் தான். இவ்வளோ மாதம் தான் செல்லுபடி ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கடனுறுதி சீட்டு யாரால் தயாரிக்கப்பட்டு கையொப்பம் இடப்படுகிறது? இந்த ப்ராமிசரி நோட் இருக்கு இல்லையா, அது யாரால் கையொப்பம் இடப்படுகிறதுனா கடனாளி. யார் கடனாளியோ அவங்க தான் வந்து அதில் கையொப்பம் இடுறாங்க. விவசாயி கடன் அட்டை திட்டம் யாருடைய பரிந்துரையில் தொடங்கப்பட்டது? ஆர்வி குப்தா குழு. ஆர்வி குப்தா குழு இவங்க தான் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. விவசாயிங்களுக்கு வந்து கடன் அட்டை கொடுக்கலாம். அந்த திட்டம் கடன் அட்டை திட்டம், இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணது இந்த குழு தான், ஆர்வி குப்தா குழு. காப்பு நிதி என்பது சங்கத்தின் எதிர்பாராத நஷ்டத்தினை சமாளிக்க. ரிசர்வ் ஃபண்ட். ரிசர்வ்னாலே என்னது? தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்து வைக்கிறது தான் ரிசர்வ். ரிசர்வ் பண்ணியிருக்கோம். இப்போ சீட் ரிசர்வ் பண்ணுறோம் ட்ரெயினில் அப்படின்னா என்னதுன்னா, முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து அந்த பிளேஸ் வந்து நமக்காக போட்டிருக்கோம். அதான் ரிசர்வ். அப்போ ரிசர்வ் ஃபண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எதிர்பாராத நஷ்டத்தினையும் சமாளிக்கிறதுக்கு தான் இந்த ரிசர்வ் ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட கட்டட வங்கி பேமெண்ட் பேங்க் எதுனா ஏர்டெல். தற்போது நகர கூட்டுறவு வங்கிகளால் பராமரிக்க வேண்டிய சட்டப்பூர்வ நீர்ப்பு விகிதம் 18%. வங்கியின் ஒழுங்காற்று சட்டம் 1949 எந்த பிரிவானது கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு மேற்கொள்ள இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் அளித்துள்ளது? நம்ம போன வீடியோலாம் பார்த்தோம். எல்லா வங்கியுமே யார் வந்து மானிட்டர் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் வந்து வங்கிகளுக்கான வங்கினே அதுக்கு பேர் உண்டு. தான் போன வீடியோவில் பார்த்தோம். அது கேட்டாலும் எழுதிக்காங்க. ஸோ எல்லாரையுமே அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்து அதிகாரம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எப்போனா வங்கியின் ஒழுங்காற்று சட்டம் 1949 செக்ஷன் 35 பிரிவு 35 படி தான் அந்த அதிகாரம் இந்த ரிசர்வ் பேங்க்குக்கு இருக்குது. டேஷ் வாங்குவதற்காக வழங்கப்படும் கடன் அதிவேக கடன் என்று அழைக்கப்படுகிறது. கார் வாங்கிறதுக்காக வழங்கப்படக்கூடிய கடன் தான் அதிவேக கடன், சூப்பர் ஃபாஸ்ட் லோனு. இம்மிடியேட்டாக வந்து லோன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி டேஷ் குழுவின் பரிந்துரையின் பேரில் துவங்கப்பட்டது. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே யாரோட பரிந்துரை பேரில் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களே ஒவ்வொரு குழு இப்போ பார்த்தோம். இதில் எந்த குழுவால் வந்து இந்த இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஹில்டன் யங் கமிஷன். ஹில்டன் யங் கமிஷன். கீழ்கண்டவற்றில் எது கடன்கள் தவணை தவிர ஒரு உட்காரணம்? விதிகளை மீறி கடன் வழங்குதல். அதுதான் வந்து மெயின் ரீசன். இப்போ தவணை தவறதுக்கு மெயின் ரீசனே விதிகளை மீறி கடன் வழங்குதல். வங்கி ஆம்பட்ஸ்மன் யாரால் நியமனம் செய்யப்படுகின்றனர்? இந்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் நியமனம் செய்யப்படுகின்றனர். சரி, அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வரும். தொடர்ந்து வந்து பாருங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.